5 வருஷமா வேலையே போலையா? 5 வருஷமா வேலைக்கு போனா என்ன கொண்டு வந்து கொடுப்பாரு உனக்கு? அவன் போனா வெறும் அந்த நாட்டுப்புற கலை, அதுவும் வந்து அவன் 5000 10,000க்குலாம் போக மாட்டாராம்மா. 80,000 70,000க்கு தான் போவாமா. ஏன்னா அவர் செலிபிரிட்டியாம்மா. அந்த மாதிரி 80,000 70,000 கொடுத்து யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப ரிச்சானவங்க, ரொம்ப ரேர் அது. இல்லை மீறி போகிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து அவார்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இல்லை அவங்க பசங்களுக்கு அவார்டு யாருன்னா கொடுக்குறாங்க, அவனை வந்து மேடையில் ஏற்றி அவனை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு போய் அவன் இலவசமாக பண்ணிட்டு வருவான். இதுதான் அவனோட தொழில். அவன் கொடுக்குற காசு. இன்னொன்று என்னென்னா, அவன் எப்படி குடும்பத்தை ரன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அம்மா இருக்காங்க, இவன் கூட வந்து இவன் காலேஜில் படித்த ஒரு தம்பி. அந்த தம்பியோட அம்மா, அவங்க பேர் ஜெகதீஸ்வரி. அவங்களோட உழைப்பில் தான் அவன் இவ்வளோ நாள் வாழ்ந்துன்னு தான். அவனுக்குன்னு எதுவுமே கிடையாது. அந்த அம்மா வாங்கி கொடுத்த காரு, அந்த அம்மா வாங்கி கொடுத்த எல்லா பைக்கு, அவன் சொன்ன 4 பைக், இதெல்லாம் வந்து அந்த அம்மா வாங்கி கொடுத்தது. அவங்களோட உழைப்பில் அவன் உட்காந்துட்டு இருந்தான். அவங்களே ஒரு, அதாவது ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கிறவங்க இறந்துட்டாங்க. இந்த நாதாரிக்கிட்ட வந்து மாட்டின்னு, அதாவது தப்பாக இல்லை, ஒரு அம்மா பையன் கேரக்டரில், அதாவது இவன் கஷ்டப்படுறேன், என்னை எப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி அந்த லேடியை வந்து எனக்கு யாருமே இல்லைம்மா, நீங்கள் தாம்மா என்னை பார்த்துன்னு, எனக்கு அம்மா மாதிரிம்மா, இவங்களை வச்சு இவன் வந்து நல்லா கேம் ஆடிட்டான். இவங்க வந்து வாயை திறக்க மாட்டாங்க. இவங்க வந்து பாவம் ரொம்ப, யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டாங்க, யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஒரு மாதிரி சாஃப்டான கேரக்டர். அதை நல்லா பயன்படுத்தி இவங்க என்றைக்குமே நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதோ என்ன மாதிரி என்னை எப்படி இவ்வளோ நாளாக முடக்கி வச்சுருந்தான். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.